ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நாம இப்பொழுது முழுமையான தகவலை பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் பார்த்தீங்கன்னா 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரம். இதற்கான ஒரு அரசாணையை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேர்தலுக்கு முன் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்க போறாங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குங்க. டெட்டோடைய நீதிமன்ற வழக்குல சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்காக ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுக்க இருக்காரு. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் 2021 அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையாக 2013-17 டெட்ல பாஸ் பண்ணவுக்குண்டான போஸ்டிங்கை அனௌன்ஸ்மெண்ட் போறதா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்கு. இன்று இல்லைன்னா நாளை இதற்கான அப்டேட் வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இதற்கான ஒரு மிகப்பெரிய அளவுல அப்டேட் வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில கிட்டத்தட்ட தற்சமயம் பாத்தீங்கன்னா 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தொடர் நீட்டிப்பு பெற்று வந்த ஆசிரியர் அல்லாத 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தொடர் நீட்டிப்பு பெற்று வந்த சந்திரமோகன் என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணியில் உள்ள பணியிடங்கள் தொடருவதன் அவசியம் குறித்து ஆராய துறையின் செயலாளர் தலைமையில் குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது. இந்த குழுவின் கூட்டம் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெற்றது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான நேர்முக உதவியாளர்கள் 31, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 219, உயர் முதுகலை ஆசிரியர்கள் 6451. ஓகேங்களா. உடற்கல்வி இயக்குனர் நிலை 1ல 26, பட்டதாரி ஆசிரியர்கள் 664, ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் என மொத்தம் 7499 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக தொடரலாம் அப்படின்ற ஒரு சரண் விடுவிச்சுட்டாங்க. ஸோ பள்ளி கல்வி இயக்குனருடைய கருத்துருவை கவனமுடன் பரிசீலித்து 7409 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாகவும் 309 பணியிடங்களுக்கு கடைசியாக தொடர் ஆணை நீட்டிப்பு வழங்கியும் ஆணை முடிவடையும் நாளுக்கு அடுத்த நாள் முதல் 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு 560 பணியிடங்களுக்கு ஒளிவடையும் பணியிடங்கள் அறிவித்து 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கியும் பணிபுரிவர்கள் ஓய்வு பெறும் பொழுது இந்த பணியிடங்களை சரண் செய்ய அனுமதி வழங்கலாம் என முடிவு செய்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்ல அனைவருக்குமே பாஸ் மதிப்பெண்கள் 60 மார்க் எடுத்தாதான் அனைவருக்குமே பாஸ் என்றது ஒரு ஜீவோ பாத்தீங்கன்னா ரெடியா இருக்குங்க. யாருமே இது பாத்தீங்கன்னா சொல்லல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. டெட்ல நீதிமன்ற வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ டெட்டுடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்கள்ல வர இருக்குங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை கூட வெளியிடப்படலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜீவோ பாத்தீங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அதே போலதான் நியமன தேர்வுகள் இல்லாமலே ஆசிரியர்களை நேரடியா நியமிக்கிறதுக்கு ஒரு புதிய அரசாணையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஆர்பில இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.